ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டில் அப்போல்லாம் என் பேபி மேலே நீ ஐஸ் கீப்பையும் ஐஸ் வாட்டரையும் கொட்டின பற்றியா? அன்னைக்கே உன்னை ஒரு பெரிய ஃப்ரீசர்க்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும்டி. போனா போதுன்னு உன்னை விட்டா ஏன் கிட்டே கட்டி காட்டிகிட்டு இருக்கியா? வாய்ஸ் அதிகமாக்கி பேசுகிறியா? பேசுறதுக்கு பிறகு உனக்கு வாய்ஸே வராது அப்படிங்கிற மாரி அவ்வளோ கிரிப் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படி தூக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக் அப்படியே ஜொங்கு கூட ஆன்சர் பிடிச்சி இழுக்கிறாரு. விட்டுரு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம ஜொங்கு கீழே விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே இருந்து போனோம். இந்த ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. இவனுக்கு எவ்வளோக்குள்ளே துணிச்சல் இருந்தால் நமக்கு ஆப்போசிட் கம்பெனிலே போய் ஒர்க்குக்கு ஜாயின் ஆகிருப்பான். இந்த இந்த ஜொங்குக்கெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இந்த ஜொங்குக்கு ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர மெட்டியாக கட்டுனா வாயா மோட்ரி. நீ பண்ண ஒர்க்கில் தாண்டி என்கிட்ட இருந்த ஒரு நல்ல எம்ப்ளாயி ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிட்டான். இனி என்ன பண்ண ஏடு பண்ணன்னு தெரில. இனி ஒர்க்கை முள்ளட்டையும் ஹார்ட் ஆக்கணும். இனி கிடைக்கிற ஒவ்வொரு டெண்டர்ஸும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதானுங்கிற அளவுக்கு டவுட் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு கோவமாக இருந்து போனால் இந்த ஜங்கோ கொண்டு நான் சும்மாவே விட மாட்டேன்டா. உன்னால இன்னைக்கு ஜாக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை திட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம கோவமாக இந்த மாதிரி கட்டிட்டு எழுந்து நின்று இந்த ஜங்கோக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம். உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜொங்குக்குங்கிற மாதிரி பயங்கரமாக புலம்புற அந்த மூமெண்ட்டை லீ நோட் பண்ணிவிட்டு அப்போ இவங்க 2 பேருமே ஜொங்குக்கு ஒர்க் பண்ணுற கம்பெனி பாஸா? ஜொங்குக்கு இவங்க தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்போ இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம்னா ஜொங்குக்கு நம்ம நல்லா பனிஷ் பண்ணலாமே. அப்போனா ஜொங்குக்கு இந்த கம்பெனியை விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க டீயா பக்கத்தில் வந்து நிற்கவும் லீயை பார்த்து டீயா காண்டாகி நீயை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். என்னடே உனக்கு ட்ரெண்டர் கிடச்சிட்டுங்கிறத சொல்லி என்னை வெறுப்பேற்ற வேண்டியா? தேவையில்லாமல் என்னை காண்டா காட்ட பிறகு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம டீயை பிடிச்சி லீயிட்டு இருந்தோம். தேவையில்லாமல் ஏன் கட்டிக்கிட்டே இருக்கிற? உனக்கு ஜொங்குக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லீ இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டியா ஷாக்கில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். நீங்கள் 2 பேரும் பேசினது நான் ஃபுல்லாக கேட்டேன். எனக்கும் ஜொங்குக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஜொங்குக்கு எப்போ இந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரானோ அப்புறம் என்னோடய ப்ளேஸில் ஜொங்குக்கோட நேம் தான் அதிகமாக இருக்குது. எனக்கே இப்போ ரொம்ப பயமாயிருச்சு. எங்கே என்னையே மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி அவன் சேஞ்ச் ஆகணுங்கிற பயமே வந்துருச்சு. அதான் என்னோடய ஒர்க்கை நான் சேவ் பண்ணிக்கணுன்ட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்துருக்கேன். உனக்கும் ஜொங்குக்கு பிடிக்காது, எனக்கும் ஜொங்குக்கு பிடிக்காது. நம்ம 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும் சேர்ந்து ஜொங்குக்கு பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் தியா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, 2 பேரும் சேர்ந்தே ஜொங்குக்கு பனிஷ் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்கணும். ஓகே, நீ என்னென்ன சொல்கிறியோ எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு 2 பேரும் சேர்ந்தே கதற விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து பிரிவாங்களா. அந்த மாதிரி பிரிஞ்சா ஜாக்கு தான் இவ்வளோ நேரம் எங்கடி போகணும் அப்படிங்கிற மாதிரி டீயாவை பிடிச்சி திட்டிட்டு காரில் வந்து உட்கார அப்படிங்கிற மாதிரி செலவும் தியாவும் ஜாக்கும் அந்த கம்பெனிலேருந்து வெளியே போனோம். நம்ம லீக்காக தான் ஜங்குக்கும் அங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்டால் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிளும் ஜங்குக்கும் நம்ம ஜாக்குமே நேராக கம்பெனியை விட்டு வெளியே போவாங்க. இந்த மாதிரி வெளியே போனோம். தியா தான் இந்த மாதிரி லீ என்கிட்ட வந்து பேசுனா லீக்கு வந்து ஜங்குக்கு பிடிக்கலையாம். ஜங்குக்கு எப்படியாவது கம்பெனியை விட்டு வெளியே போக வைக்கணும். நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆக்கலாமா? ஜங்குக்கு பழி வாங்கிறதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குன்னு என்கிட்ட கேட்டான். அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் ஓகே சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியமாடி? அவன் உன்கிட்டயே பிளானை கேட்டு உன்கிட்டே எல்லா ஒர்க்கையும் கொடுத்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் பண்ணது நீட்டானுங்கிற மாதிரி அவன் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டான்னா நீ என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். டே ஜாக், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த நீயும் லீயும் திங்க் பண்ண மாதிரி தான் நான் இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? நான் போட போகிற பிளானே வேறு. அந்த பிளானில் சிக்க போகிறது லீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக வேற சிரிக்கிறா. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. அவன் எப்போ என்கிட்ட பார்ட்னர்ஷிப் ஆகிக்கலாம் பழி வாங்கலான்னு சொன்னானோ அப்போவே நான் பெரிய ஒரு பிளானாக போட்டுட்டேன். பண்ணுறதெல்லாம் லீ பண்ணுற மாதிரி தான் தெரியும். அவன் எனக்கு ஆர்டர் போட்டு அதை நான் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளான் மட்டுமே என்னதே தான் இருக்கும். நான் போட்ட பிளானே தான் லீ பண்ணுவான் அவனுக்கே தெரியாமல். லாஸ்ட்டில் சிக்க போகிறதும் நீயாக தான் இருக்கும்.
எனக்கு ரிவெஞ்ச் ஏண்டு என் மேலே எந்த ஒரு நான் தான் இப்படி பண்ணேங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஃபால்ட்டும் இல்லாமல் நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அந்த பிளேஸில் எல்லாத்தையும் பண்ணது லீதானுங்கிற மாதிரி மாட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அக்கெல்லாம் வில்லட்ட நம்ம வேற சிரிக்கிறா இந்த மாதிரி சிரித்தான். நீ ஏதோ பெரிய ஒரு ஒர்க் பண்ணுற, தேவையில்லாமல் எதுலேயும் சிக்கிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு நம்ம தியாக்கிட்ட சொன்னால், நான் எதுலேயுமே சிக்க மாட்டேன்டா, சிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சிரித்த பொசிஷன்லேயே ஜாக்குக்கிட்ட பேசிக்கிட்டே நேராக அவங்களோட கம்பெனிக்கு வருவா. இப்போ கம்பெனியில் நம்ம ஜொங்குக்கு ஒர்க்குக்கு வந்திருக்காரு. ஒர்க்கு பண்ணிகிட்ருக்க சொல்ல அந்த பிளேஸில் லீ சி ஒரு ரூமில் இருந்து வெளியே வர மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக லீக்கு முன்னாடி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் அப்படியே லீட்டை கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தா, என்னாச்சு ஜொங்குக்கு, என்ன எதுவும் புதுசாக வேறு ஏதாவது டெண்டர் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண பேப்பரை காட்டுறதை பார்த்துட்டு எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கு, எல்லாம் தப்பாலாம் இருக்குது, நீ ரெடி பண்ண ஃபைல் தானே லீ, அப்போ எல்லாம் தப்பாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும், என்ன சொல்கிற, நான் ரெடி பண்ணேண்ணா, இது உன்னோட ஃபைலில், நான் ரெடி பண்ண ஃபைல் தான், இது என்னோடய ஃபைல் தான், ஆனால் உள்ளே இருக்க பேப்பர்ஸ் எதுவுமே என்னது கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி என்னோடய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண, இதை பண்ணது நீ தான். இங்கே பாரு ஜொங்குக், தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாத, நான் தான் இந்த மாதிரி பண்ணனுங்கிற மாதிரி இது ப்ரூஃப் வச்சுருக்கியா, தேவையில்லாமல் என் மேலே எந்த பழியும் போடாத, என்ன உனக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தா அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணு, யாரோ பண்ண மிஸ்டேக்குக்கு ஏன் நீயே கூட இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு திங்கிங்கில் தான் உன் ஒய்ஃப் அந்த டேயோட திங்கிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீ என்ன ஒர்க்கையாக திங்க் பண்ணுற, நீயும் அங்கிளும் ஒர்க்கை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த டேயை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உன் ஒய்ஃபோட திங்கிங்கில் அவனை பற்றியே திங்க் பண்ணி மெல்ட் ஆகி நீ தான் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஓரளவுக்கு பேசுகிறத பார்த்துட்டு ஜொங்கு காண்டாகி லீயோட ஷர்ட்டை கிரிப் அப்படி பாரா இப்படி பிடிச்சா, டேய் ஏன் ஷர்ட்லேடா கை வைக்கிற, டேய் என்கிட்ட ஃபைட் பண்ணுற, என்கிட்ட பேசுகிறது இருந்தா என்னை மட்டும் வச்சு பேசு, தேவையில்லாமல் என் பேபியை வச்சு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோங்கிற மாதிரி ஃபேஸ்கிட்ட பஞ்சு பண்ணுற மாதிரி அப்படியே பஞ்சு பண்ணுறது பிரேக் பண்ணுறாரு. ஃபைலை நீ தான் மாற்றி வச்சுன்னுங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுக்குடா எனக்கு தேவை, நீ தாண்டா மாட்டி வச்சுருக்க, ஏன்னா உனக்கு பயம் வந்துடுச்சு, எங்கே ஓன் பிளேஸ்க்கு நான் வந்துடுவேணுன்ட்டு, அந்த பயத்தில் அங்கிள்கிட்ட என்கிட்ட எனக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட், அந்த நேமை நல்ல பர்சன்ட்டுங்கிற ஒரு நேமை கெடுக்கிறதுக்கு இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கேன். இங்கே பாருலி, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பர்சன்ஸ் ப்ராப்ளம் பண்ணி என்கிட்ட எக்கச்சக்க பர்சன்ஸ் எனிமியாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் ஒரு பர்சன்ட்டாக நீயும் மாறிடாத, நான் ஜஸ்ட் இந்த பிளேஸில் ஒர்க்குக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு கொடுத்த ஒர்க்கு தான் பண்ணுறேன், தேவையில்லாமல் எல்லா பர்சன்ஸும் என்னை எப்படி எனிமியாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்களோ அதேமாரி நீயும் என்னை எனிமியாக திங்க் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ண இந்த ஜங்குக்கு நீ வேற மாதிரி பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜங்கு கரெக்டாக அவரோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போயிருப்பார். இந்த ஜங்குக்கு எவ்வளோ விட்டுமாரு என்னையே மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி லீ செம்ம காண்டாக இருப்பான். இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அங்கிள்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு டே இன்னும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும், நான் ஹவுஸ்லேருந்தே ஒர்க் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கம்பெனிக்கு வரதை பிரேக் பண்ணிவிட்டு டே கூட ஹவுஸில் இருந்திருப்பார். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. டேஸஸ் போகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம டேயோட டொமக்ஸில் இருக்க பேபிக்கு 8 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. 8 மந்த் பேபி இப்போ நம்ம டேயோட டொமக்ஸில் இருக்குது. காலேஜ் ஸ்டடிலாம் இப்போ நம்ம டே ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எக்ஸாம்ஸ் தான் நடந்துகிட்ருக்கோம். 8 மந்த் பேபியோட தான் நம்ம ஜொங்குக்கு டேயை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வருதும். டே பக்கத்தில் இருந்துட்டு எக்ஸாம் முடிக்கிட்டுண்டியும் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா டே சேஃபாக இருக்கணும், 8 மந்த் ஆயிடுச்சு, 8 மந்த் எண்ட் ஆகி 9 மந்த் ஆக போகுது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அங்களுமே டேயை சேஃபாக பார்த்துக்கோ, கம்பெனிக்கு நீ மற்ற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நீ கம்பெனிக்கு வந்தாக்கணும், கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே நீ ஹவுஸ்லேயே பண்ணிக்கோ, டே கூட இருக்கணும் நீ அப்படிங்கிற மாதிரி அங்களுமே சொல்லியிருப்பாரு. அதனால 7 மந்த் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேருந்து நம்ம ஜொங்கு கம்பெனிக்கு போகிறத விட்டுப்பட்டு ஹவுஸ்லேருந்தே கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாரு.
அதனால லீயால் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ 8 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. 8 மந்த்து எண்ட் ஆகி 9 மந்த்து ஸ்டார்ட் ஆக போகிற ஸ்டேஜ் தான். எக்ஸாம் ஹாலில் நம்ம டேடா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு அப்படி கார்டன் சைடில் ஒரு வெளியே ட்ரீ கிட்ட உட்காந்துருந்து நம்ம டே எப்பண்டா எக்ஸாம் எழுதிட்டு வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 மந்த்து to 3 மந்த்து நம்ம ஜங்குக்கு டியாவுமே எந்த பிளேஸ்லையுமே பார்த்துட்டு இருக்க மாட்டா. ஏன்னா நம்ம ஜங்குக்கு நேராக காலேஜுக்கு தான் வந்திருப்பாரு. டே கூட தான் ஹவுஸுக்கும் போயிருப்பாரு. டே கூடையிட எப்போதுமே ஹவுஸ்லேயே இருப்பார். செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டே கூட்டு போகிறது. இந்த மாதிரி அந்தந்த டயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஜங்குக்கு வெளியே வந்திருப்பாரு. மற்ற டயத்தில் இடத்துலையுமே நம்ம டே கூடயே ஹவுஸ்லேயே டேயை ப்ரொடக்டிவாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த மூமெண்ட்டுக்கு இப்போ காலேஜுக்கு வெளியே உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டை, அதாவது ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு, ஓ நீ காலேஜில் உன் ஒய்ஃப் கூடவா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா நேராக நம்ம ஜங்குக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி வருவாளா. இந்த மாதிரி கரெக்டாக தியா ஜங்கு பக்கத்தில் வர்றதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்றா வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படி பைக்கில் இருந்து எழுந்து நேராக டேயோட கிளாஸ் ரூம் பட்டு போனால் இவன் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி டீயா வருவாளா. இந்த மாதிரி டீயா வந்தான். டே அப்படியே எக்ஸாம்லாம் முடித்த மூமெண்ட்டுக்கு சிமினா கிட்ட பேசி சிரிச்சுட்டு, கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுலடா, ஆனால் இந்த கொஸ்டின் தான் எனக்கு கொஞ்சம் ரேராக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை பாட்டப்படியே பேசிட்டு வந்தான். டேயோட திங்ஸு பேக்ஸ் எல்லாமே நம்ம ஜிமினாண்டா வச்சுருக்காரு. டே ஃப்ரீயாக தான் நடந்து வராரு. இந்த மாதிரி ஃப்ரீயாக நடந்து வர மூமெண்ட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம ஜிமினா அப்படியே வாட்டர் பாட்டிலை கொடுக்குறாரு. இந்த வாட்டர் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி நம்ம டே அப்படி வாட்டர் குடிக்கிறாரு. ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ண ஆப்போசிட்டில் ஜங்குக்கு வர மூமெண்ட்டை பட்டுட்டு டே ஹாப்பியாகி இன்றைக்கி எக்ஸாம் சூப்பராக இருந்துச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ரன் பண்ணப்படி ஜங்குக்கிட்ட வேண்டாம். இவன் ஏன்னா ஜங்குக்கை பார்த்தா இப்படி ஓடுறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டேயோட ஷார்ட்டை பிடிச்சி கிரிப்பை பிடிச்சி இழுதா ஓடி வர்ற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வேகமாக டே முன்னே என்றாகிறாரு. ஏன்டா இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ரன் ஆகி ஓடி வரேன், நான் தான் உன்கிட்ட வருவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே நம்ம டே லைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நல்லாதான் இருந்துச்சு, ஆனால் 2-3 கொஸ்டின் தான் எனக்கு சரியாக தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே கீழே இறங்குவாரா. இப்படி இறங்குனா டேய் இப்போ தான் பார்க்குறா. இப்போ தான் 8 மந்த் பேபி டொமாக்ஸில் இருக்கல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஓ உன் ஒய்ஃபை பக்கத்துலேருந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு எதுக்கும் போகாமல் இந்த மாதிரி அவன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேடா. நீ ஒர்க்குக்கே போகாமல் அந்த ஓல்டு பர்சன்ட் எப்படி உனக்கு மணி கொடுக்குறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீக்கு பின்னாடி அப்படியே டீயா மறைஞ்சி நிற்பாளா. அந்த மாதிரி நின்று டேயை கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே பைக்கில் பேக் சைடில் உட்கார வச்சுட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு சுகா உன்னை பிக் பண்ண வரேன்ட்டு இருக்கான், நீங்கள் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக் பைக் எடுத்துகிட்டு போவாரா. அந்த மாதிரி போனால் ஜங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டு டீயாவுமே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து அவளோட கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிறத ஜிமினா நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் இவள் காலேஜுக்கு எடுக்க வந்தா, காலேஜில் இவளுக்கு எதுவும் ஒர்க் இல்லையே, இவளுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ டேஸ் இவளோட ஃபேஸை பார்க்கல, இவளோட தொல்லை இல்லையே நினச்சா இந்த டைட்டில் வந்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணப்படியும் நம்ம ஜிமினை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஹவுஸை தான் காட்டுது. ஹவுஸில் டேட்டாக பெட்ரூமில் உட்காந்துருந்து எக்ஸாம் இன்னும் ஒரு 2 எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். ஜிமினாக்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்து அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா நீயும் ஜங்குக்கும் சேஃபாக ஹவுஸ்க்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹவுஸுக்கு போக சொல்ல ஏதாவது ஒரு பிளேஸில் ப்ராப்ளம் ஆச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே இந்த மாதிரி கேட்குற, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைல்ல சரி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா காலை கட் பண்ண நீ ஏன் இந்த மாதிரி வியாடா கொஸ்டின் கேட்டேன், என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சான்லாம் கேட்குற, ஏதாவது மறைக்கிறியா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஜிமினாட்ட நம்மகிட்ட கேட்குறாராம். ஃபஸ்ட்டில் நம்ம ஜிமினை வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எது இல்லாமல் சொல்லி சமாளிக்கிறாரு. பட் நம்ம வந்து நான் உன் ஃப்ரெண்டுடா, என்கிட்ட எதையாவது மறைக்கணும்னு நினச்சேன், அப்புறம் இந்த நீ மறைக்கிற மூமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், என்னத்தை நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி வியாடா கொஸ்டின் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம ஜிமினாவை நம்ம திட்ட நம்ம ஜிமினா வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி டீயா காலேஜில் பாட்டேன், இவ்வளோ டேஸ் டீயா எந்த பிளேஸ்லேயுமே ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வரல, ஆனால் இப்போ காலேஜுக்கு வந்துருக்கா, ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருப்பாலும் நினச்சி தான் உனக்கு கால் பண்ணேன்,
ஏன் அந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நம்மகிட்ட அந்த தேட்டரில் மூவி பார்க்க சொல்லலாம் ஃபாலோ பண்ணியிருப்பாள், அதேமாரி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ண போகிற பிளேஸ்லேயே 2-3 டைம் ஃபாலோ பண்ணியிருப்பா. போட்டா குறைக்க காலேஜுக்கு வர சொல்லியும் வீமீனை ஃபாலோ பண்ணபடியே வந்துருப்பா. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மினை நல்லாவே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை அப்படியே சொல்கிறாரு, அவள் எப்போதுமே உன்னை ஃபாலோ பண்ணுறா. இப்போ ஒரு 2 மந்தாக உன்னை எந்த ஒரு பிளேஸ்லேயுமே ஃபாலோ பண்ணலை, எப்படியோ இம்சை போயிடுச்சுன்னு நினச்சா இன்றைக்கி காலேஜுக்குள்ளே வந்துருந்தா. நீங்கள் போனதோட உங்களை ஃபாலோ பண்ணபடி தான் கார் எடுத்துகிட்டு வந்தா. அதான்டா அந்த மாதிரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, அப்புறட்டையா இந்த மூமெண்ட்டை நீ ஜங்குக்கிட்ட சொல்லாத. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அந்த ஸ்டெப்பில் வாட்டரை கொட்டி உன்னை கீழே விழ வைக்க பார்த்தது, அப்புறம் மெடிசன் கொடுத்து உன் பேபி அபார்ட் பண்ண பார்த்தது எல்லாமே தியாதானாம். சுகா என்கிட்ட சொன்னார். அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி ஜங்குக் தியாவை போய் அவரோட கம்பெனிலேயே போய் பனிஷ் பண்ணியிருக்காரு. அந்த கோவத்தில் தான் அவன் மேலே அன்றைக்கி ஐஸ் கியூப் வாட்டரை கொட்டியிருக்கான். அதுக்கப்புறம் சுகார்ட்ட என்னெல்லாமோ சொல்லி நீ தேவையில்லாமல் அவட்ட ஃபைட் பண்ணாதுன்னு நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாராம். அதனால நீ தேவையில்லாமல் தேவை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேங்கிறத ஜங்குக்கிட்ட எதையுமே சொல்லாத. அவள் ஏதாவது ஒர்க்குக்கு வந்துருப்பா. நீ தேவையில்லாமல் எதையாவது சொல்லி அவன் ஏற்கனவே கோவத்தில் இருக்கமே வேறு ஏதாவது பனிஷ் பண்ணிடுவான். அப்புறம் அவள் ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்குன்னு ஏதாவது தேவையில்லாமல் டேட்டதான் ப்ராப்ளம் பண்ணுவான் அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொன்னார். அதனால நீ தேவையில்லாமல் நான் சொன்னது எதையுமே ஜங்குக்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிம்மி நான் காலை கட் பண்ணேன். இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம டேக்கான ஃபுட்டோடு நம்ம ஜங்குக்கு வராரு. டேயாங் எக்ஸாமுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஃபுட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுவார். அந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டான். ஜங்குக் சொல்லிட்டு என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? எதை மறைக்கிறாவ? ஒன்றும் மறைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்வாரா, போய் சொல்லாதீங்க, நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். நான் டேட்டா மறைக்க போகிறேன், நான் எதையுமே மறைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக் அப்படியே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டா. டே ஜங்குக்கு நோட் பண்ணபடி அந்த ஃபுட்டை மட்டுட்டே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்கிட்டு டேயை ஃப்ரெஷ்அப்லாம் ஆக்கிட்டு டே கேட்டபடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இப்போ நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வேர் பண்ண போயிடு டே நேராக காலேஜுக்கு கூப்பிட்டு வர்றாரு. எக்ஸாமை பாட்டு எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லி அப்படியே கிளாஸ் ரூமுக்கு அனுப்புகிறாரு. இப்போ கிளாஸில் நம்ம டே வந்து அங்கே எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார். ஆனால் எக்ஸாம் நம்ம டேயால் நார்மலாக எழுத முடியல. எதுக்காக ஜங்குக்கு தியா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். எதனால எங்கள் 2 பேருக்கிட்டையும் தேவையில்லாமல் ஃபைட் பண்ணுறா, ப்ராப்ளம் பண்ணுறா, என்னவா இருக்கும்? எதுக்காக? அதாவது தேவையில்லாமல் ஒரு பர்சன்ட் தன்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு, தேவையில்லாமல் இவ எதுக்கு நம்மக்கிட்டேயே ஃபைட்டுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே எக்ஸாம் எழுதாமல் அந்த திங்கிங்லேயே இருக்கிறது நம்ம ஜிமினை நோட் பண்ணிக்கிட்டு டேயோட நேமை பையன் கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிட்டா டே அப்படி திரும்பி என்னங்கிற மாதிரி நோட் பண்ணால், என்னடா எதடா திங்க் பண்ணிகிட்ருக்க, எழுதி தொலைடா டைம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா. அப்புறம் வந்து நம்ம டே எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி எக்ஸாம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம டேயும் நம்ம ஜிமினாவும் அப்படியே காரிடோரத்தில் பேசிக்கிட்டு ஜங்குக்கு எப்போதும் நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்பார்ல, அன்னைக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்காத அந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக், எக்ஸாம் முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி வந்தா ப்ளே கிரவுண்டில் நம்ம ஜங்குக்கும் தியாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து போகிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக் தியா போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக் டேயை பார்த்து கிளாஸ் ரூமை பார்த்து வர்றாரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பார்த்து வந்துட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு டே லைட்டாக ஹக் பண்ண போயிட்டு வாட்டாயாங் நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். டே வந்து இவங்க 2 பேரும் என்னத்தை சீக்கிரட்டாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே டவுட்டிங்லி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போது ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நம்ம ஜிமினா, நம்ம சுகா, நம்ம டே, ஜங்குக் 4 மெம்பர்ஸும் பார்க்கில் தான் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யூமின் 2 பேரும் டைத்தை ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் நம்ம டே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பார்க்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 1/2 hour வாக் பண்ண வைப்பார். இப்போ அந்த பிளேஸில் டேக்குக்கு 2 பேருமே யூமினுக்கு முன்னாடி வாக் பண்ணபடி நடந்தபடி போயிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவும் தான் பேக் சைடில் நம்ம டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடி வருவாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணபடி வரும்போது
மூமெண்ட்டுக்கு பேபி பேபி நானும் எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா என்னை கதற விட்டுக்கிட்டு இருக்க பத்தியா? டேக்கி பேபியே போட்டாக்க போட்டு நீ மட்டும் ஓகேன்னு சொன்னால் உடனே மேரேஜ் பண்ணி உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்கி நானும் ஒரு பேபி ஹேண்ட்ஸில் எடுத்துருவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா இப்போ பட்டில் ரொமான்ஸ் பண்ணுற மூமெண்ட்லேயே பேசிகிட்டு இருக்கேன், எப்போதுமே உன் திங்கிங் அங்கே தான் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினி அப்படியே சுகாவை அடிச்சுட்டு அங்கே ஐஸ்கிரீம் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, சுகா எனக்கு இப்போவே ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அடா மேரேஜ் பண்ண மாட்டேன்னுல்ல, அப்போ என்ன பிரேக்கப் பண்ண போகிறேன்னுங்கிறியா? ஐயோ பேபி, ஒத்த ஐஸ்கிரீமுக்கு என்ன பிரேக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கே 2 வேகமாக ரன் பண்ணபடி ஐஸ்கிரீம் அங்கே போவாரா என்ன மாதிரி பண்ணால், திமிரு என்ன திமிரு பற்றியா என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்ம சுகாவை நோட் பண்ணால், நம்ம டேயுமே ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்ததோட எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், ஐஸ்கிரீம் இப்போ நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒத்த ஐஸ்கிரீம், ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பீஸ் சாப்பிட்றதில்ல, கோல்டு ஒன்றும் அப்படி பிடிக்காது, அதெல்லாம் முடியாது, சாப்பிடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு வேணும், உனக்காக நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறதுக்கிட்ட நம்ம காண்டாகி அந்த ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காருல, அதை அவ்வளோத்தையும் தட்டி விட்டுருந்தாரு, எல்லாம் கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தது பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டில் நோட் பண்ணால், எப்போ பார்த்தால என்ன எனக்கு ஃப்ரூட்ஸை கொடுத்துட்ருக்க, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃபீவர் வருமா ஃபீவர், கோல்டு வருமா கோல்டு, வந்துட்டு போட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானே கேட்டேன், அடக்கூட உனக்கு வாங்கிட்டு வர முடியாது, எப்போ எடா கேட்டாலுமே நீ ஃப்ரூட்டாக தான் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸை தான் சாப்பிடணும், இந்த மில்க் ஷேக்கை குடிக்கணும், ஜூஸை குடிக்கணும்னு எதையாவது ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி இருந்தான். டேயாங் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த மாதிரியே நீ அவ்வளோத்தையும் தட்டி விடுவேனுங்கிற மாதிரி நம்ம உங்ககிட்டே ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸ் வாங்கினா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சுகர் இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆனால் ஜிமினா வேகமாக வந்து ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்படி, உனக்கு வர ரொம்ப திமிராயிருச்சு, இப்போல்லாம் என்கிட்ட தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கோவமாக இருந்து வேகமாக போய் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காருவாரா அந்த மாதிரி உட்காண்டோம். சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏன்டா அந்த அளவுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் நானும் காலேஜ்லேருந்து கூட்டு வந்த டயத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்னை ரொம்ப இக்னோர் பண்ணா, என்கிட்ட சரியாகவே பேசலை, சரி ஓகே ஏதாவது கோவமாக இருக்கும்னு நினச்சிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டா, ஃப்ரூட்ஸ் அவனுக்காக நான் கட் பண்ணி இட்டு வந்துருக்கேன், அவளதே தட்டி விட்றான், தேவையில்லாதெல்லாம் பேசுகிறான், பார்க்குக்கு வர சொல்லி அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசிக்கிட்டே ஃபைட் பண்ணிகிட்ருக்கான், இப்போ கொஞ்சம் டேஸாகவே இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணுறான், கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சருமே பண்ணாமல் இக்னோர் பண்ணுறான், என்ன நினச்சிட்ருக்கான், பேபி டொமாக்ஸில் இருக்குன்னு பார்க்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த அளவுக்கு கோவமானம். கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, ஓ பேபி டொமாக்ஸில் இருக்குன்னு போயிட்டா என்னை இந்த மாதிரி அடிக்காமல் விட்டியா, இல்லாட்டி என்னை அடிச்சிருப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக நம்மகிட்டே பேச, அங்கே உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கேன், ஏன் இந்த மாதிரி பிகி பண்ணுற, முதல்ல அமைதியை வந்து இந்த ஸ்டோன் மேஜில் உட்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூப்பிட்டா உங்க கூடலாம் யார் பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இருந்து நடப்பறாங்க நடந்தா ஜங்குக்கு கோவம் ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆகி போயிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேயே கோமா உட்காந்துருந்தோம். இப்படி வேகமாக போகிற நம்மகிட்டே வந்து லைட்டாக அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கோவத்தில் ஃபைட் பண்ணிவிட்டு வேகமாக போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு பிளேஸில் லைட்டாக தட்டி கீழே அவ்வளோ போவாரா, இந்த மாதிரி விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி நம்மகிட்டே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் பேக் சைடில் டேயை ஃபாலோ பண்ணிட்டே வந்து நம்ம ஜிமினாவும் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹேண்ட்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி வழுக்குனபடி டேயை பிடிக்க முடியல, இந்த மாதிரி பிடிக்க முடியாது அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினா ஷாக் ஆகி டேயோட நேமை சொல்லி கட்டுனோம். டேயோட ஹேண்ட்ஸை இன்னொரு ஹேண்ட்ஸு நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே கரெக்டாக அவரோட டொமாக்ஸு ஃப்ளோரில் இடிக்கிற அளவுக்கு வந்துருக்கும். அந்த பொசிஷனில் அப்படியே நம்ம ஜங்குக்கு நிமிட்டு பார்ப்பாரா, இந்த நிமிட்டு பார்த்தா புஷ் பண்ணி நம்மகிட்டே அப்படியே தூக்குறாரு. எங்கேயாவது அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு உங்ககிட்ட நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. ஏன்டா அந்த அளவுக்கு கோவப்படுற, சரி ஓகே ஐ எம் ரியலி சாரி, ஐஸ்கிரீம் தானே நான் வேணா உனக்கு வாங்கிட்டேனே, எனக்கு ஒன்றும் ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இன்னொரு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே பெட்ரூமில் இடம் இப்போவுமே நம்மகிட்ட கோவமாகவே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி கோவமாக உட்காந்துருக்கின்ற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு எதுக்கிட்டே கோவமாக இருக்கான்ங்கிறதே தெரியலையேங்கிற மாதிரி நம்மகிட்ட ஏன் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜங்குக் என்னாச்சு, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட், உங்களுக்கும் டியாவுக்கும் என்ன ஒரு பாண்ட் அப்படிங்கிற மாதிரி
உனக்கும் டியாவுக்கும் என் டவுட்டு இருக்கா? எதுக்காக எப்போ பார்த்தாலும் டியா உங்ககிட்டயே ஃபைட்டுக்கு வர அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல டியாவுக்கு நான் ரொம்ப டேலண்டாக இருக்கோம்ல, அது அவளுக்கு பிடிக்காது. அதனால என்னை இப்போ எதுவுமே பனிஷ் பண்ணுவா. எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. 2 பேரும் ஏதாவது லவ் பண்ணீங்களா? அவளை ஏதாவது சீட் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாரி இப்படி கேட்பாரா? அந்த மாரி கேட்ட நம்ம ஜொங்கு காண்டில் அப்படியே டேப்பட்டு திரும்புறது. என்ன என்னை மாதிரி கோவமாக பார்த்துட்டா மட்டும் நான் இந்த கொஸ்டினை திருப்பி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் ஜொங்குக்கு, நீங்களும் டியாவை லவ் பண்ணீங்களா? டியாவை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ என்ன மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கங்கிற மாரி இந்த மாதிரி கேட்டால் உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஆமாம், பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கோவமாக கட்டுனோம். டயாங் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு காண்டில் கட்டிட்டு கிட்ட வேகமாக வர அந்த மாதிரி வர்றதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப பயந்து போய் பில்லை எடுத்து அவரோட ஃபேஸை மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். அந்த பில்லை அப்படியே டேயோட ஆன்சர்ன்னு வாங்கிட்டு டேக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனப்படி, ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குற? எதுனால இந்த மாதிரி கேட்குற? இங்கே பாருட்டையா, நான் ஒரு பர்சன் மேலே லவ் வச்சுருக்கேன், ஃபீல் வச்சுருக்கேன்னா அது உன் மேலே மட்டும்தான். உன் மேலே மட்டும்தான் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்குது. எப்போட்டுமே நான் அதர் பர்சன்ட்டை திங்க் பண்ணதும் கிடையாது, டச் பண்ணதும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் டயா.